வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி தான் வந்து செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், முட்டைக்கோசு, துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கேரட், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. காய் நல்லா வெந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து பரட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம கோதுமை மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல அதே மாதிரி பிசைஞ்சு நல்லா இது மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். நடுவில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெஜ் மசாலா வந்து அப்படியே உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு 4 சைடும் அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி சாஃப்டாக வந்து இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பராத்தா வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜ் பராத்தா